Good morning, my dear students. Welcome back to our English class. This is your RK sir. நமக்கு +2 போர்ஷன் போயிட்டுருக்கு. அதில் நம்ம 2 நாள் எடுத்துட்டோம் கிளாஸு. This is the third day. சரி, அதாவது நேற்று நடத்தின கிளாஸில் நம்ம டெஸ்ட் கொடுத்துருந்தோம். ஒரு 4 ஷார்ட் ஆன்சர்ஸ் கொடுத்துருந்தோம். ஸோ தட் ஷார்ட் ஆன்சர்ஸ் many of the students have written, எழுதியிருக்கீங்க. I'm happy from A2. A2ல கேர்ள்ஸ் எழுதிடுவாங்க, நோ ப்ராப்ளம். பாய்ஸ் பொறுத்தவரையிலும் ஒரு 6-7 பேர் இருக்கிறாங்க. அவங்க தான் நீ வீடியோ பார்க்குறியா இல்லையா அப்படின்றத எதுவுமே யூ ஆர் ஆன் த ட்ராக் ஆர் நாட் அப்படின்றதில் எதுவுமே அனலைஸ் பண்ண முடியல. ஸோ இங்கே ஒரு ஹியர் ஐ வாண்டட் டு சே, ஸோ திஸ் இஸ் +2. ஸோ +1 எப்படியோ இருந்தோம், ரைட், ஓகே. இப்போ நம்ம +2 வந்துட்டோம். +2 போர்ஷன் போயிட்டுருக்கு. லைஃப்பில் ஒரு முக்கியமான ஒரு காலகட்டம், படிக்கக்கூடிய காலகட்டம் இந்த +2 தான். ஸோ வெரி பிகினிங் நம்ம நடத்துகிறோம். ஸோ அதுக்கான இன்ட்ரெஸ்டிங் அண்ட் அது படிக்கிறதுக்கான என்த்து உங்களுக்கு இருக்கும். அப்படி இருக்கும்போது இப்போவே நீ எழுத மாட்டே அப்படின்றனா, இன்னும் போக போக வாட் அபவுட் யுவர் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்றது தான் ரொம்ப சிரமமாக இருக்குது நினைக்கும்போது. ஸோ அந்த 7 பேருக்கு நான் சொல்கிறேன், தயவு செஞ்சு இந்த A2 குரூப் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ என்னன்றது எனக்கு தெரியாது, சரியா? இனிமேல் A2 குரூப்பில் ஒரு ஒர்க் போட்டால் அது கரெக்டாக வரணும் அப்படின்றது தான் என்னுடைய ஒரு கைண்ட் ரெக்வஸ்ட், சரியா? கொடுக்கக்கூடிய ஒர்க்கை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். இந்த வருஷம் A2லேருந்து தான் இங்கிலீஷில் மேக்ஸிமம் மார்க் வரணும் அப்படின்றது என்னுடைய பிளான். அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, யூ ஹாவ் டு கோப் அப் வித் மீ. தட் மீன்ஸ் யூ ஹாவ் டு கோஆப்ரேட் வித் மீ. ஸோ அதனால் இந்த லெத்தாஜிக்கெல்லாம் விட்டுட்டு கொடுக்கக்கூடிய ஒர்க்கை பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணி குரூப்பில் சென்ட் பண்ணணும். குரூப்பில் ஆக்டிவாக இருக்கணும். குரூப் அது இட் இஸ் த பிளேஸ் ஆஃப் லேர்னிங். அது ஒரு லேர்னிங் ஸ்டேஜ். அதை கரெக்டாக நம்ம பண்ணணும், ஃபாலோ பண்ணணும், சரியா? ரைட், ஓகே. இனி கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவோன்னு சொல்லி நான் நம்புகிறேன். ரைட். ஸோ நேற்று we have seen that yesterday's class first prose 2 Gentlemen of Verona. அதில் ஆக்சுவலி எந்த ஒரு ஸ்டோரி இருந்தாலுமே லொக்காலிட்டி, அதாவது ஸ்டோரி எங்கே நடக்குது அப்படின்றத நம்ம சொல்லுவோம். இந்த லொக்காலிட்டி அப்படின்றது நவுன், லொக்கேல் அப்படின்றது அட்ஜெக்டிவ். ஸ்டோரி நடக்கக்கூடிய இடம் லொக்கேல். இப்போ எங்கே இது நடக்குது? இட்டாலியில், சரியா? இட்டாலியில் நடந்த ஒரு ஸ்டோரியை தான் நமக்கு இங்கே ஆத்தர் ஏஜே க்ரோனின் ஆஸ் டிஸ்கிரைப்டு, சரியா? ரைட். அப்போ நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வி ஹாவ் சீன் சம் கொஸ்டின்ஸ் ஆல்சோ. அதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாமே வி ஹாவ் டிஸ்கஸ்டு தட் ஆக்சுவலி யார் ஆத்தர், ஹூ டிட் தட் நெரேட்டர். Author is the narrator, you know very well. And who are the 2 boys, Jacobo and Nicola, right? அதில் you know about லூகி டிரைவர். அவர் ஏன் அந்த பழத்தையெல்லாம் வாங்க வேணும்னு சொல்லுவார் அப்படி, பிகாஸ் ஆஃப் த பாய்ஸ் சாபிஸ் அப்பியரன்ஸ். And the one question has been raised here. The boys did not spend much on clothes and food. Why? அந்த பசங்க ஓரளவுக்கு சம்பாதிச்சாலுமே என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ட்ரெஸ்ஸுக்கு எதுவுமே அவங்க செலவு பண்ணுறதில்ல. அதோடைய த பிஹாஃப் ஆஃப் தட் அதில் என்ன இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். பிகாஸ் தே ஹாவ் சம் ப்ராப்ளம் இன் தேர் பர்சனல் லைஃப் அண்ட் தே ஹாவ் டு டூ சம்திங். அதனால தான் தே சார் வி ஹாவ் சம் பிளான் சார் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அது எல்லாமே. ஸோ தட் ஆத்தர் has made an intimate relationship between that 2
fellows, இந்த ரெண்டு பாய்ஸ்கிட்டையும் நல்ல அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இது பண்ணார். அண்ட் ஆஃப்டர் தட் வி ஹவ் சீன் தட் டிஸ்கிரைப் த அப்பியரன்ஸ் ஆஃப் நிக்கோலா அண்டு ஜாக்கோபோ. நம்மலாம் பார்த்தோம் இல்லையா, அந்த அவங்க என்னென்ன போட்டிருந்தாங்க அப்படின்றது. த பாய்ஸ் ஹூ வேர் டேக்கன் த வேரியஸ் ஜாப்ஸ் லைக் சோல்டு ஃப்ரூட்ஸ், ஷூ ஷைன்ட், ஹாக்கட் நியூஸ் பேப்பர், கண்டக்டட் டூரிஸ்ட் ரவுண்ட் அண்ட் த டவுன் அண்ட் ரன் ஏரன்ஸ் அப்படின்ற எல்லாமே பார்த்தோம். சரியா, ரைட். நம்ம எங்கே பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, எது வரலும் பார்த்தோன்னு சொன்னோம்னா, so we have to continue here. இங்கே வரலும் பார்த்தோம் அந்த பிளான், த ஆத்தர் ஆஸ்க்டு தேர் பிளான் வரலும் பார்த்தோம் இல்லையா, ரைட். இது வரலும் பார்த்தோம். பிளான் என்ன கேட்டதுக்கு ஜஸ்ட் பிளான் சார் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டான், ரைட். வெல் ஐ செட் we were leaving on Monday. Is there anything I can do for you before we go? Nicola shook his head, but suddenly Jacobo said, Sir, he burst out, every Sunday we make a visit to the country to Polita, 30 kilometers from here. Usually we hire bicycles, but tomorrow, since you are so kind, you might send us in your car அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ரைட். வெல், இப்போ ஆத்தர் சொல்கிறாரு. ஸோ அந்த கொட்டேஷனுக்குள்ளே வர்றது எல்லாமே டைரக்ட் ஸ்பீச்சில் வருதுன்னு உங்களுக்கு தெரியும். வெல் ஐ செட் சொல்லிட்டாரு ஆத்தர். அண்ட் தென் ஆத்தர் மறுபடியும் சொல்கிறாருன்னா, வி ஆர் லீவிங் ஆன் மண்டே. ஸோ அவங்க வந்து ஒரு டூரிஸ்ட்டாக தானே வந்தாங்க. ஸோ தே ஆர் கோயிங் டு லீவ் ஃப்ரம் த சிட்டி. அந்த சிட்டியை விட்டு அவங்க போகலான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. யார்? ஆத்தரும் ஃப்ரெண்டு கம்பெனி லூகியும். ஸோ மண்டே நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பசங்கிட்ட. ஆத்தர் சொல்கிறார், இஸ் தேர் எனி திங் ஐ கேன் டூ ஃபார் யூ பிஃபோர் வி கோ? சரி, நம்ம இந்த அளவுக்கு நம்ம பழகணும், நீங்களாம் கூட ஹெல்ப் பண்ணுங்க. இஸ் தேர் எனி திங் ஐ வாண்டட் டு டூ ஃபார் யூ? ஏதாவது உங்களுக்கு நான் செய்யணுமா அப்படின்னு சொல்லி இந்த ஆத்தர் பாருங்கள் எவ்வளோ கேரிங்காக கேட்குறாரு அப்படின்ற. அதுதான் அந்த ஹியூமானிட்டின்றதை ஆத்தர் இருக்குது, ரைட். ஐ கேன் டூ ஃபார் யூ பிஃபோர் வி கோ. நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி ஏதாவது செய்ய வேண்டியது இருக்கா உங்களுக்காக? தட் மீன்ஸ் யூ நீட் எனி ஹெல்ப் ஃப்ரம் அஸ் அப்படின்ற எங்ககிட்ட இருந்து ஏதாவது ஹெல்ப் வேணுமா அப்படின்றது தான் அவர் கேட்குறாரு. நிக்கோலா யார்? அண்ணன். ஷூக் இஸ் ஹெட், வேண்டாம், நோ அப்படின்னு சொல்லி அவன் இது பண்ணிட்டான். பட் சடன்லி ஜாக்கோபோ செட், ஆனால் அண்ணன் வேணான்ட்டான். பட் தம்பி, தட் யங்கர் பிரதர் ட்ரைஸ் டு சே சம்திங், ஏதோ சொல்லணும்னு சொல்லி நினைக்கிறான். என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, சார் இ பஸ்ட் அவுட்னா அப்படியே ரொம்ப ஷவுட்டிங், அதாவது ரொம்ப ஒரு படபடப்பாக அப்படியே சொல்கிறான், கொஞ்சம் கத்தி சொல்கிற மாதிரி சொல்கிறான். எவ்ரி சண்டே வி மேக் எ விசிட் டு த கண்ட்ரி டு பொலேட்டோ. ஒவ்வொரு வாரமும், அதாவது ஒவ்வொரு சண்டேவும் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா அந்த பொலேட்டா அப்படின்ற ஒரு பிளேஸுக்கு போகும். அது வந்து ஒரு வில்லேஜ், 30 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் ஹியர். இங்கேருந்து அந்த வில்லேஜுக்கு போனால் 30 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் இருக்குது. யூஸ்வலி வி ஹையர் பைசைக்கிள்ஸ். ஹையர் அப்படின்னு தெரியும், வாடகை. அதான் நார்மலாகவே நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம்னா வாடகைக்கு எடுத்துக்குவோம் பைசைக்கிள்ஸ்னால் சைக்கிள் தான், சரியா? பைக் கூட கிடையாது, சைக்கிள் தான், சரியா? ரைட். பட் டுமாரோ, சின்ஸ் யூ ஆர் ஸோ கைண்ட், யூ மைட் சென்ட் அஸ் இன் யுவர் கார், ரைட். இப்போ டுமாரோ நீங்கள் தான் கார் வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த காரில் வந்து எங்களை ட்ராப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். யார்? தம்பி கேட்குறான். அதில் அவன் ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணுறான் பாருங்கள். என்ன ஆட் பண்ணுறான்னா, சின்ஸ் யூ ஆர் ஸோ கைண்ட், எதனால் நான் ஏதாவது உங்களுக்கு செய்யணுமா அப்படின்னு கேட்குறதுனால தான் இந்த ஹெல்ப் கேட்குறான். யூ மைட் சென்ட் அஸ் இன் யுவர் காரில் எங்களை ட்ராப் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்குறான், சரியா? ரைட். இப்போ எதுக்காக அப்படின்னா, அட்லீஸ்ட் இந்த பைசைக்கிள் ஹையர் பண்ணும்போது நம்ம சம்திங் சார்ஜ் கொடுத்தாகணும் அவங்க. ஸோ அந்த பணம் மிச்சம் பண்ணி ஏதாவது சம்திங் சேவ் பண்ணி அவங்களுடைய ஏதாவது ஒரு விஷயத்துக்காக அவங்க ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு கூட நினச்சிருக்கலாம் அவங்க, சரியா? ரைட். ஐ ஹேட் ஆல்ரெடி டோல்டு லூகி ஈ மைட் ஹாவ் த சண்டே ஆஃப். ஹவவர் ஐ ஆன்சர்ட் ஐ வில் டிரைவ் யூ அவுட் ஆஃப் மை செல்ஃப். ரைட். ஐ ஹேட் ஆல்ரெடி டோல்டு லூகி, நான் லூகி கிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன். என்னென்னா, யூ மைட் ஹாவ் த சண்டே ஆஃப். ஆஃப் மீன்ஸ் லீவ். அந்த சண்டே வந்து நீ லீவ் எடுத்துக்கோ அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அதனால் அப்படின்னு சொல்லி அப்படியே ஆத்தர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஈ கண்டினியூட் ஹிஸ் ஸ்பீச். ஹவவர்
ஐ ஆன்சர்ட். ஆனாலுமே நான் அந்த பசங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன் என்ன அப்படின்னா, ஐ வில் டிரைவ் யூ அவுட் மை செல்ஃப். நான் உங்களுக்காக கார் ஓட்டுறேன், ஆத்தர் இல்லாட்டின்னு. ஸோ நான் உங்களுக்காக கார் ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. தேர் வாஸ் எ பாஸ். நிக்கோலா வாஸ் கிளாரிங் அட் ஹிஸ் யங் பிரதர் இன் வெக்ஸேஷன். வி குட் நாட் திங்க் ஆஃப் ட்ரபிளிங் யூ சார். தேர் வாஸ் எ பாஸ். பாஸ்னால் இந்த இடத்துல சைலன்ஸ் தான். நிக்கோலோ வாஸ் கிளாரிங் அட் ஹிஸ் யங் பிரதர் இன் வெக்ஸேஷன். வெக்ஸேஷன்னா வெரி இம்பார்ட்டன்ட் வேர்ட். அன்னாயன்ஸ் அப்படின்னா கோவமாக எரிச்சலாக பார்க்குறது. இந்த வேர்டு அடிக்கடி சினோனிம்ஸில் கேட்கக்கூடிய ஒரு வார்த்தை அன்னாயன்ஸ். கைண்ட்லி நோட் டவுன் அன்னாயன்ஸ். எரிச்சலாக பார்க்குறான். எதுக்குடா நீ அவங்களுக்கெல்லாம் வந்து தேவையில்லாமல் வந்து செலவு வைக்கிற, அதாவது தேவையில்லாமல் எதுக்கு வேலை வைக்கிற அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். ஏன்னா அண்ணன் வந்து ஒரு மெச்சூர்டாக திங்க் பண்ணுறான். பட் தம்பி அவன் பாஸ்டில் அவன் சொல்கிறான். அதனால் he didn't think about that maturity, right? we could not think of troubling you சார். ஏன் கேட்கலன்னா, நாங்கள் வந்து உங்களை தொல்லை பண்ணக்கூடாது இல்லை சார். அதனால் வந்து கேட்டுட்டு அப்புறம் அண்ணன் வந்து இப்படி சொல்கிறான். இட் won't be any trouble. இதில் போய் என்ன ட்ரபுள் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி ஆத்தர் சொல்கிறாரு. he bit his lip, then in a rather put out tone he said very well. அப்புறம் என்ன பண்ணுறான்னா, he bit his lip. அந்த பையன் வந்து என்ன பண்ணான்னா, அவன் அப்படியே அவன் வாயில் வந்து அவன் கை வச்சுக்கிறான். ரேதர் புட் அவுட் டோன், ஒரு மாதிரி அடடா என்னடா இப்படி ரொம்ப இவன் சங்கடமாக கேட்டானே, ஆத்தரை வந்து இப்படி சங்கடப்படுத்திட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபீல் பண்ணுறான். he said very well. ஆனால் சரி ஓகே அப்படின்ற மாதிரி அவனும் அக்செப்ட் பண்ணிட்டான். யார்? அண்ணன். ஸோ நிக்கோலோ ஹாஸ் அக்செப்டட் தட். accept பண்ணிட்டேன். The following afternoon we drove to the tiny village set high upon the hillside. I imagined that our destination would be some humble dwellings, but directed by Jacobo, we drove up at a large red-roofed villa surrounded by a high stone wall. I could scarcely believe my eyes, and before I could recover breath, my two passengers had leaped from the car. Right, okay. However, they accepted. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அடுத்த நாள் கிளம்பிட்டாங்க. The following afternoon அப்படின்னு, following afternoon the next day afternoon மதியம் we drove to the tiny means smallன்னு அர்த்தம். சின்ன வில்லேஜுக்கு போகிறாங்க. யார் ஆத்தர் அந்த ரெண்டு பிரதர்ஸ். செட் ஹை அப்பான் த ஹில் சைட். அது எங்கே இருக்குது? மலை மேலே இருக்கிற மாதிரி இருக்குது. அங்கே காரில் போகிறோம். ஐ இமேஜின் தட் அவர் டெஸ்டினேஷன் வுட் பி சம் ஹம்பிள் டுவெல்லிங்ஸ். ஸோ ஹம்பிள் டுவெல்லிங்ஸ்னால் ஒரு 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 ஸ்லம் ஏரியா மாதிரி இருக்கும். அந்த ஏரியா ரொம்ப ஏழைகள் இருக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆத்தர் இட் செல்ஃப் இமேஜின்டு, அவரே இமேஜின் பண்ணிக்கிட்டாரு. பட் டிரெக்டட் பை ஜாக்கோபோ என்ன பண்ணுறான், அப்படி வழி காட்டுறான். ஏன்னா வி ட்ரீவ் அப் அட் எ லார்ஜ் ரெட் ரூப்டு வில்லானா எ பிக் ஹவுஸ் அப்படின்னு அர்த்தம். ஒரு பெரிய ஒரு வீடு. அது வந்து ரெட் கலரில் அந்த ரூப் போட்ட மாதிரி அந்த ஒரு வீடு இருக்குது. டிஸ்கிரைபிங் அபவுட் தேர் ஹவுஸ். அது எப்படி இருக்குன்னா, அந்த வீடு சரவுண்டட் பை எ ஹை ஸ்டோன் வால். அந்த வீட்டை சுற்றி ஒரு நல்ல ஒரு கல் வச்சு அப்படியே ஒரு வால் கட்டியிருக்கிறாங்க, கேட் மாதிரி, ஒரு காம்பவுண்ட் மாதிரி. ஐ குட் ஸ்கேர்ஸ்லி பிலீவ் மை ஐஸ் அண்ட் பிஃபோர் ஐ குட் ரெக்கவர் பிரெத் மை டூ பேசஞ்சர். இந்த வீட்டை பார்த்ததும் நான் அப்படியே ஒரு மாதிரி ஒரு ஷாக் ஆகிட்டேன். என்னடா இவ்வளோ பெரிய வீட்டில் இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷாக்லேருந்து வரத்துக்குள்ளாரி, அதுதான் ஐ குட் ரெக்கவர் பிரெத் மை டூ பேசஞ்சர்ஸ் அட் லீப்டு ஃப்ரம் த கார். ரைட், அங்கேருந்து நான் அதெல்லாம் திங்க் பண்ணி அதுலேருந்து வெளியே வரத்துக்குள்ளாரியே இந்த பேசஞ்சர்ஸ் யார்? இந்த டூ பேசஞ்சர் ஜாக்கோபன் நிக்கோபலா தான். அவங்க அந்த காரை விட்டு இறங்கி லீப்னா காரை விட்டு ஜம்ப் பண்ணி அப்படியே போகிறாங்க. We shall not be long, sir. Perhaps only an hour. Maybe you would like to go to the cave in the village for a drink. They disappeared beyond the corner of the wall. அப்படின்னு சொல்லி we shall not be long, sir. ரைட், சொல்லிட்டு போகிறாங்க. என்ன சொல்லிட்டு போகிறாங்கன்னா, சார் நாங்கள் அங்கே ரொம்ப நேரம் எடுத்துக்க மாட்டோம், சீக்கிரம் வந்துடுறோம். perhaps only an hour. மேபி ஒரு 1 hour ஆகும் அப்படின்னு சொல்லி, மேபி யூ வுட் லைக் டு கோ டு த கேஃப் இன் த வில்லேஜ் ஃபார் டைம். ரைட், இந்த வில்லேஜில் வந்து டீ கடையெல்லாம் இருக்குது, கேஃப் இருக்குது, நீங்கள் அங்கே போய் காஃபி கூட சாப்பிட்டு வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி. ஏன் இந்த பையன் இப்படி சொல்கிறான் அப்படின்னா, இப்போ நார்மலாகவே ஆஸ் அ கெஸ்ட் வி வாண்ட் டு இன்வைட் டு அவர் ஹவுஸ் இல்லையா? ரைட், ஆத்தர் வந்து அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம் இல்லையா? ரைட், த பிரதர்ஸ் வில்லிங் வாட் இஸ் தட் அப்படின்னா, அவங்க
ஆத்தருக்கு இவங்கள பற்றியான பர்சனல் எதுவுமே தெரியக்கூடாதுன்னு சொல்லி தே ஃபீல் லைக் தட். அந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க, ஃபீல் பண்ணுறாங்க. அதனால தான் அங்கே போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆத்தர் அட்ராக்டட் பை த டூ பிரதர்ஸ் அண்ட் ஹீ வாண்டட் டு நோ அபவுட் தெம் அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி இவர் விரும்புகிறாரு. தே டிஸப்பியர்ட் பியாண்ட் த கார்னர். அப்படியே போகிறாங்க அவங்க வீட்டுக்கு உள்ளே நடந்து போகிறாங்க. ரைட், வீட்டை நோக்கி போகிறாங்க. ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸ் ஐ ஃபாலோட். இவர் அங்கெல்லாம் போகலை, டீ குடிக்க போகலை, அவரை அந்த பசங்களை ஃபாலோ பண்ணிட்டு போகிறாரு. ஐ ஃபவுண்ட் எ கிரில்டு சைடு என்ட்ரன்ஸ். கிரில் அப்படின்னு கம்பி வச்ச ஒரு கேட்டு தான், அதை பார்க்குறாரு. அண்ட் டிட்டர்மைண்ட்லி ரேங் த பெல். அந்த பசங்க முன்னாடியே போயிட்டாங்க, டோர் லாக் பண்ணிட்டாங்க. டிட்டர்மைண்ட்லி ரேங் த பெல். ரொம்ப ஒரு ஸ்டெப்போனா என்ன பண்ணுறாருன்னா, அந்த பெல்லை வந்து என்ன பண்ணுறாருன்னா, காலிங் பெல்லை வந்து அனுப்புகிறாரு. A pleasant looking woman with steel rimmed spectacles appeared. காலிங் பெல் அமுத்துனதும் எ ப்ளசண்ட் லுக்கிங் அப்படின்னு என்ன சொல்லலாம், எ வெரி குட் ஃபேஸ் அண்ட் வித் ஸ்மைலிங். ஒரு நல்ல ஒரு புன்முறுவலோட, ஒரு சிரித்த முகத்தோட ஒரு அம்மா வந்து, ஒரு உமன், ஒரு பெண் வந்து என்ன பண்ணுறாங்க, வந்து கதவை திறக்கிறாங்க. ஷீ இஸ் ஓப்பனிங் த டோர் வித் இஸ். ஸோ தீஸ் லைன்ஸ் ஆர் எக்ஸ்பிரஸிங் டிஸ்கிரைபிங் அபவுட் த அப்பியரன்ஸ் ஆஃப் த உமன். யார் அப்படின்னு சொல்லி அந்த உமன் எப்படி இருக்காங்கன்னா, pleasant looking woman with steel rimmed spectacles appeared. I blinked as I saw that she was dressed in the white uniform of a trained nurse. அந்த அம்மா என்ன போட்டிருக்குன்னா, ஸ்டீல் ரிம்முடு ஸ்பெக்டக்கல்ஸ். இப்போ நம்ம சில நேரங்களில் நம்ம சில பேர்லாம் ஸ்பெக்ஸ் வந்து அந்த ஸ்டீல் ரிம்முடு போட்டிருப்பாங்க இல்லையா. அப்படின்னா என்னது, அந்த 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 ஃப்ரேம் வந்து ஸ்டீலில் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கொஞ்சம் வயசானவங்கன்னு அர்த்தம். அவங்க தான் அந்த மாதிரிலாம் போடுவாங்க. ஐ பிளிங்க்டு, ஐ ஒண்டர்ட் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னு நான் பார்த்தது எனக்கு அப்படியே திருன்னு நான் முழிக்கிறேன். ஆஸ் ஐ சா தட் ஷி வாஸ் ட்ரெஸ்டு இன் த ஒயிட் யூனிஃபார்ம். நான் பார்க்குறேன், ஷி இஸ் வியரிங் இன் அ ஒயிட் யூனிஃபார்ம். ஸோ ஒயிட் யூனிஃபார்ம்னாலே நார்மலாக யார் போடுவாங்க, ஒரு நர்ஸ் தானே போடுவாங்க. அதை பார்த்ததை நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஆஃப் எ ட்ரெயின் நர்ஸ். அப்போ கண்டிப்பாக இவங்க ஒரு நல்ல ஒரு ட்ரெயின்டு நர்ஸாக தான் இருப்பாங்க அப்படின்றது ஒவ்வொரு குழுவாக நமக்கு கிடைக்கிது பாருங்கள். அடுத்து நர்ஸை வந்து மீட் பண்ணுறாங்க. ரைட், ஐ ஜஸ்ட் brought 2 small boys here. ரைட், இவ யாருன்னே தெரியாது. சி டசன்ட் நோ அபவுட் த ஆத்தர். தெரிய வாய்ப்பில்லை. அதனால் போயிட்டு இவரே ஹீ himself introduced. ஐ ஜஸ்ட் brought 2 boys here. நான் தான் இந்த பசங்களை கூட்டிகிட்டு வந்தேன். எஸ், ஹர் ஃபேஸ் லிட் அப். சி ஓப்பன்ட் த டோர் டு அட்மிட் மீ. நிக்கோலா அண்ட் ஜாக்கோபோ, ஐ வில் டேக் யூ அப். கரெக்டாக தெரியுது. ஹர் ஃபேஸ் லிட்டப். அப்படின்னா ஒரு லிட்டப் அப்படின்னா ஒரு பிரைட் ஆயிடுச்சு. சி ஓப்பன் த டோர் டு அட்மிட் மீ. ஸோ டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே விட்டுட்டாங்க ஆத்தரை. நிக்கோலோ அண்ட் ஜாக்கோபோ, ஐ வில் டேக் யூ அப். இவர் சொல்கிறாரு, இந்த 2 பசங்க வந்தாங்களே, ஓகே நான் அவங்ககிட்ட கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க ரெப்ளை பண்ணுறாங்க. தென் she led me through a cool tiled vestibule into the hospital. For hospital the villa had become. At the door of a little cubicle the nurse paused, put her finger to her lips and with a smile bade me look through the glass partition. The 2 boys were seated at the beside of a girl of about 20 who propped up on pillows, wearing a pretty lace jacket, was listening to their chatter, her eyes soft and tender. One could see at a glance her resemblance to her brothers. A vase of wild flowers stood on her table beside a dish of fruit and several books. She led me through a cool tiled vestibule into the hospital. அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க வீட்டுக்குள்ளே போனதும் வீடு திடீர்னு ஹாஸ்பிட்டல் ஆயிடுச்சு. வெஸ்டிபியூல் மீன்ஸ் வந்து எ லாபி அப்படின்னா ஒரு ரிசப்ஷன். ஸோ அந்த இடத்துல ஒரு ரிசப்ஷன் மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த வீடு எப்படி இருக்குன்னா, ஒரு கூலாக இருக்குது. டைல்ஸ் போட்டது, நார்மலாக டைல்ஸ்னாலே கூலாக தான் இருக்கும். ஃபார் ஹாஸ்பிட்டல் த வில்லா ஹேட் பிகம். அந்த வீடு என்னவாயிருக்குன்னா ஹாஸ்பிட்டலாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. அட் த டோர் ஆஃப் எ லிட்டில் கியூபிக்கல் த நர்ஸ் பாஸ்டு. லிட்டில் கியூபிக்கல் அப்படின்னா ஒரு சிறிய வந்து ஒரு பெட்ரூம் மாதிரி, ஒரு கண்ணாடி அறை மாதிரி. சரி, அதுதான் லிட்டில் கியூபிக்கல். அட் த டோர் ஆஃப் எ லிட்டில் கியூபிக்கல் த நர்ஸ் பாஸ்டு. உடனே நர்ஸ் என்ன பண்ணுறாங்க, அங்கே போகிறாங்க. புட் ஹர் ஃபிங்கர் டு ஹர் லிப்ஸ். அவங்க இந்த நர்ஸோடைய வாயிலேருந்து ஃபிங்கர் அந்த விரலை வச்சுக்கிட்டு, அண்ட் வித் எ ஸ்மைல் பேட் மீ டு லுக் த்ரூ த கிளாஸ் பார்ட்டிஷன். என்னையும் கூட்டிகிட்டு போகிறாங்கங்க அந்த கியூபிக்கலில்.
வெளியிலேருந்து நாங்கள் பார்க்குறோம். அவங்க சொல்கிறாங்க, சி ஆஸ்க்டு டு சீ த்ரூ த கிளாஸ் பார்ட்டிஷன், அந்த கிளாஸ் வழியே நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லி என்னை வந்து பார்க்க சொல்கிறாங்க. நான் பார்த்தேன். த 2 boys were seated at the bedside of a girl about 20. பாருங்கள், இன்னொரு க்ளூ. அந்த 2 பசங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, பெட்சைட் ஆப்போ ஒரு ஒரு அந்த ஒரு பொண்ணுக்கு பின்னாடி என்ன பண்ணுறாங்க, உட்காண்ட்ருக்காங்க. அந்த பொண்ணு எவ்வளோ வயசுனா 20 வயசு அந்த பொண்ணுக்கு. அந்த பொண்ணுக்கு பின்னாடி தான் உட்காண்ட்ருக்காங்க. யாருன்னு தெரியும், சிஸ்டர் லூசியா. ப்ராப்டு அப்பான் பில்லோஸ். ப்ராப்டு அப்னா முகத்தை அப்படியே அந்த பில்லோவில் புதைச்சிட்டு இருக்குன்னு சொல்லலையே, அதுதான் அந்த பார்க்க டிஸ்கிரைபிங் அபவுட் ஹர் அப்பியரன்ஸ். எப்படி இருக்கான்னா, அவன் வியரிங் எ பிரிட்டி லேஸ் ஜாக்கெட், அப்படியே ஒரு லேஸ் ஜாக்கெட், லேஸாக ஒரு சட்டையை போட்டிருக்கிறா. வாஸ் லிசனிங் டு their chatter. chatter மீன்ஸ் வாட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எ சீரீஸ் ஆஃப் ஷார்ட் குயிக் ஹை பிட்சட் சவுண்ட். ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப ஹை பிச்சில் பேசிகிட்டு இருக்குது, ஜாலியாக அரட்டை அடிச்சிட்ருக்கு. அதை தான் நம்ம சேட்டர்னு சொல்லுவோம். ஹர் ஐஸ் சாஃப்ட் அண்ட் டெண்டர். அவளோட ஐஸ் பார்த்தோம்னா ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டெண்டராக அழகாக இருக்கும். ஒன் குட் சி அட் எ கிளான்ஸ் ஹர் ரிசம்பிளன்ஸ் டு ஹர் பிரதர்ஸ். யார் பார்த்தாலுமே சொல்லிடுவாங்க, தேர் இஸ் எ ரிசம்பிளன்ஸ் பிட்வீன் லூசியா அண்டு த பிரதர்ஸ். அந்த பசங்களுக்கும் இருக்கும். ஸோ இவங்க தான் வந்து அந்த பசங்களோட அக்கா அப்படின்றது கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். எ வாஸ் ஆஃப் வைல்டு ஃப்ளார்ஸ். அந்த இடத்துல ஃப்ளார்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வைல்டு ஃப்ளார்ஸ்ன்றது என்னென்னா ஒரு காட்டுப்பூக்கள்னு அர்த்தம். என்ன காட்டுப்பூ, ஆர்டிஃபிஷியல் ஃப்ளார்ஸ் இருக்கு இல்லையா, அதோட இதுதான், அதோட நம்ம ஆப்போசிட் தான் நேச்சுரல் ஃப்ளார்ஸ், அதுதான் வைல்டு ஃப்ளார்ஸ். அந்த வைல்டு ஃப்ளார்ஸ் அப்படியே கொண்டு வந்து கொடுத்துருக்குறாங்க அந்த பிள்ளைக்கு. ஸ்டூடான் கேட் டேபிள் அங்கே வச்சுருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல், ஏன்னா இவங்க அங்கேருந்து வந்திருக்குறாங்க இல்லையா, ஸோ சிஸ்டருக்கு எதாவது வாங்கிட்டு வந்துருப்பாங்க. அப்போ என்னென்னா ஃப்ளவர்ஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்க, அதை கொண்டு வந்து டேபிளில் வச்சுருக்காங்க. பிசைட் எ டிஷ் ஆஃப் ஃப்ரூட், அப்புறம் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அண்ட் செவரல் புக்ஸ். இது எல்லாமே தீஸ் ஆர் லைக்டு பை லூசியா, கரெக்டாக வாங்கிட்டு வந்திருக்காங்க. சரியா? won't you go in, the nurse murmured. நீங்கள் உள்ளே போகலையா, நர்ஸ் கேட்குறாங்க. லூசியா வில் பி ப்ளீஸ்ட் டு see. நீங்கள் உள்ளே போனீங்கன்னா லூசியா உங்களை பார்த்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவா அப்படின்னு சொல்கிறேன். ஐ ஷூக் மை ஹெட் அண்ட் டேர்ன்ட் அவே. ஐ ஃபெல்ட் ஐ குட் நாட் பியர் டு இன்ட்ரூட் அப்பான் திஸ் ஹாப்பி family party. But at the foot of that staircase, I drew up and begged her to tell me all she knew about these boys. ஐ சூக் மை ஹெட் அண்ட் டேர்ன்ட் அவே. நான் உடனே அவன் கேட்டதுக்கு இல்லை நான் போகலை அப்படின்னு சொல்லிட்டேன். ஐ ஃபெல்ட் ஐ குட் நாட் பியர் டு இன்ட்ரூட் மீன்ஸ் நோ டவுன், என்டர் வித்தவுட் பர்மிஷன். அவங்களுடைய ஃபேமிலி மேட்ருக்குள்ளே வந்து நான் இன்வால்வ் ஆக விரும்பலை. அதை தான் அப்பான் திஸ் ஹாப்பி ஃபேமிலி பார்ட். ரொம்ப சந்தோஷமாக அவங்க சேட் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் போய் ஏன்னா தலையிடணும்னு சொல்லிட்டு ஐ வாண்ட் இன்ட்ரூட் வித் தெம் அப்படின்னு சொல்லி ஸோ ஆத்தர் ஜென்யூன்லி ரெஃப்யூஸ்டு தட், அதை மறுத்துட்டார். பட் அட் த ஃபுட் ஆஃப் த ஸ்டேர் கேஸ் ஐ ட்ரீவ் அப். அவரோட உடனே அந்த ஸ்டேர் கேஸ், அந்த மாடிப்படி இருக்குது, அந்த பக்கத்தில் நான் உட்காந்துருக்கேன். ஐ ட்ரீவ் அப் அண்ட் பெக்டு ஹெட். அது வந்து அந்த அம்மாவும் அந்த நர்ஸும் அங்கே பின்னாடி வந்துட்டாங்க. அண்ட் பெக்டு ஹேட் டு டெல் மீ ஆல் ஷி நியூ அபவுட் தீஸ் பாய்ஸ். பெக்டுன்னு அந்த இடத்துல ரெக்வஸ்டட்னு அர்த்தம். நான் அந்த அம்மாட்ட கேட்டேன், அந்த நர்ஸ்கிட்ட கேட்டேன், ஐ வாண்ட் டு நோ ஆல் தி டீட்டெயில்ஸ் அபவுட் த 2 boys அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். Then she was eager to do so. They were, she explained, quite alone in the world, except for this sister Lucia. Their father, a widower, a well-known singer, had been killed in the early part of the war. Shortly afterward, a bomb had destroyed their home and thrown the 3 children into the streets. They had always known a comfortable and cultured life. Lucia had herself been training as a singer, and they had suffered horribly from near starvation and exposure to the cold winter அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, this paragraph is going to deal about the explanation. She was eager to do so. So she asked to say about the boys அப்படின்னு சொல்லி கேட்க, அவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த லேடி ரொம்ப ஈகராக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. they were, she explained, அவங்க அந்தமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அவங்க தேவேர்னு சொல்லி குவைட் அலோன் இன் த வேர்ல்ட், அவங்க இந்த உலகத்தில் தனித்து விடப்பட்டவர்கள் சொல்கிறாங்க. எக்ஸப்ட் ஃபார் திஸ் சிஸ்டர் லூசியா. இந்த 2 பசங்களுக்கு இந்த சிஸ்டர் தவிர வேறு யாருமே இல்லை. இவங்க 3 பேருமே கிட்டத்தட்ட அனாதை மாதிரி ஒன்றா வாழ்ந்தார். தேர் ஃபாதர் எ விடோவர். அவங்க அப்பா விடோவர். இவங்க பாருங்கள், விடோ அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறோம், கணவனை இழந்த மனைவின்னு சொல்லுவோம். சரியா?
கணவர் இழந்துருவார், அதாவது விடோன்னு சொல்லுவோம். இங்கே விடோவர் அப்படின்னா மனைவி இறந்துட்டாங்கன்னு அர்த்தம். தட்ஸ் கால்டு விடோவர்னு சொல்கிறோம். எ வெல் நோன் சிங்கர், அவங்க அப்பாவும் ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல பாடகராக இருந்தார். ஹேட் பீன் கில்டு இன் த இயர்லி பார்ட் ஆஃப் த வார். ஸோ ஒரு வார் நடந்திருக்கீங்க. யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இட்டாலிக்கும் ஜெர்மனிக்கும் வந்து ஒரு வார் நடந்திருக்கு. அந்த வாரில் இவங்க அப்பா முன்னாடியே என்ன பண்ணி இயர்லி பார்ட் ஆஃப் த வார் ஹி ஹாஸ் பீன் கில்டு, அப்போவே வந்து அவரை கொன்னுட்டாங்க. ஷார்ட்லி ஆஃப்டர்வர்ட் எ பாம் ஹேட் டெஸ்ட்ராய்ட் தேர் ஹோம். அதுக்கப்புறம் அந்த வாரில் பாம்பெல்லாம் போட்டாங்க. அந்த பாம் போட்டதில் தேர் ஹவுஸ் ஹஸ் பீன் டெஸ்ட்ராய்டு, அவங்க வீடு அப்படியே தரமட்டமாகிடுச்சு. ஹோம் அண்ட் த்ரோன் த 3 சில்ட்ரன் இன் டு த ஸ்ட்ரீட். ஸோ அப்படி இருந்த அவங்க தெருவுக்கு வந்துட்டாங்க வீடு இல்லாமல். தே ஹேட் ஆல்வேஸ் நோன் ஏ கம்ஃபர்டபுள் அண்ட் கல்ச்சர்ட் லைஃப். அவங்க இதுக்கு முன்னாடி ரொம்ப நல்லா தான் வாழ்ந்தாங்க, ரொம்ப கம்ஃபர்டபுளாக ரொம்ப கல்ச்சுர்டாக தான் அவங்க அப்பா வந்து அவங்கள வளர்த்தாங்க. லூசியா had herself been training as a singer. லூசியாவும் வந்து ஒரு சிங்கராக வரணும்னு சொல்லி நல்ல ட்ரைனிங் எடுத்துகிட்ருந்தா. ட்ரைனிங் எடுத்துகிட்ருக்கா. அண்ட் தே ஹேட் சப்போர்ட் ஹாரிப்லி ஃப்ரம் நியர் ஸ்டார்வேஷன். ஆனால் அந்த ஒரு சமயத்தில் இந்த வாருக்கு அப்புறம் அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா சப்போர்ட் ஹாரிப்லி அப்படின்னு ரொம்ப கொடுமையாக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. எதனாலனா ஃப்ரம் நியர் ஸ்டார்வேஷன். ஸோ வீடு இல்லாமல், வேலை இல்லாமல், பணம் இல்லாமல், பசி, பட்டினி, பஞ்சம் இதெல்லாம் அவங்க வாழ்க்கையை திருப்பி போட்டுருச்சு. அண்ட் எக்ஸ்போசர் டு த கோல்டு விட்டர். அது இல்லாமல் வீடு இல்லாமல் அவங்க வின்டரில், அதாவது குளிரில் ரொம்ப நடுங்கிக்கிட்டு தங்களோட வாழ்க்கையை அவங்க வாழ வேண்டியதாக இருந்ததுன்னு சொல்லி அவங்களுடைய அந்த பாஸ்ட் லைஃப் வந்து ஃப்ளாஷ்பேக் எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த நர்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. சரியா? ஸோ இப்படி இருக்கக்கூடிய அந்த சுச்சுவேஷனில் இந்த பசங்களுடைய வாழ்க்கை, இவங்க எடுத்திருக்கிற இந்த முயற்சி, நிறைய பணம் சம்பாதிப்பாங்களாம். அதுக்கப்புறம் எப்படி இந்த பிள்ளைக்கு ஆல்ரெடி வந்து டிபி இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். அது எப்படி வந்து அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்களா. அதுக்கப்புறம் இந்த ஆத்தர் எப்படி இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்ற சில விஷயங்கள் எல்லாத்தையும் we will see in that next class. ரைட், வீடியோஸ் எல்லாம் கரெக்டாக பாருங்கள். இந்த கிளாஸோட பிகினிங்கில் சொன்னது தான் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். இது வந்து +2. ஸோ சீரியஸாக அப்ரோச் பண்ணுங்கள். இந்த லெசன்ஸ்லாம் மறுபடியும் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. சரியா? அதனால் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுங்கள். டெஸ்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். கொடுக்கக்கூடிய ஹோம் ஒர்க்கை கரெக்டாக A2 அப்படின்னா அத்தனை பேருமே ப்ரெசென்ட் ஆகிருக்கணும், அதுதான் முக்கியம். சரியா? ஐ நோட்டட் எவ்ரிதிங், எல்லாத்தையும் நான் கண்டிப்பாக நோட் பண்ணுவேன். சரியா? தேங்க்யூ. வில் மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ.